உன் புருஷன் இன்னைக்கு எவ்வளவு பெரிய வேலை பார்த்திருக்கான் தெரியுமா? அம்மா என்னம்மா? சும்மா இரு பிரகாஷ். இத்தனை வருஷமா கோமால இருந்தா அவனுக்கு எதுவுமே தெரியாது. நான் கூட பிசினஸே மறந்துருப்பான்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு என்னாலே ஹேண்டில் பண்ண முடியாத ஒரு கஸ்டமரை அவ்வளோ ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டான். முடியவே முடியாத டீல அவ்வளோ சுலபமா முடிச்சிட்டான். ஆபீஸ் ஃபுல்லா இன்னைக்கு பிரகாஷ பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. என் புள்ளன்னு நிரூபிச்சிட்டான் மீனா. என்னங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மீனா. என்ன பிரகாஷ், ஒன்னும் இல்லைன்னு சாதாரணமா சொல்லிட்டு இருக்க. நீ இந்த வேலையை முடிக்கலன்னா வேற யாராலையும் முடிச்சிருக்கவே முடியாது. எனக்கு இப்பவே ஏதாவது ஆனா கூட என் கம்பெனி இன்னும் 100 வருஷம் இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. அம்மா என்னம்மா ஏன் இப்படி பேசுறீங்க? ஜனமா, விளையாட்டுக்கு கூட இப்படி எல்லாம் சொல்லாதீங்க ஜனமா. எல்லாரும் ஒரு நாள் போகத்தான் போறோம். யாரும் இந்த பூமியில நிரந்தரமா வாழ போறதில்ல. ஆனா இத்தனை வருஷம் எனக்கு இருந்த கவலை, எனக்கு அப்புறம் இந்த கம்பெனியை யாரு பாத்துப்பாங்கன்றதுதான், இந்த கம்பெனி நிர்வாகத்தை யாரு நடத்துவாங்கன்றதுதான். முதல்ல தமிழ் வந்து அந்த நம்பிக்கையை கொடுத்தா, அடுத்து சிபி, இப்போ என் பிள்ளையும் வந்துட்டான். இனிமே யார் நினைச்சாலும் நம்ம கம்பெனிய ஒண்ணுமே பண்ண முடியாது. யானை பலம் வந்த மாதிரி இருக்கு. மீனா, ஒரே நாள்ல உன் புருஷனை பயங்கரமா தயார் பண்ணிட்டியே. ஹலோ. ஆமா ஆமா ஆமா, அவர் 5 இயர்ஸ்க்கு அக்ரிமெண்ட் போட்டுட்டு போயிட்டாரு. ஒரு நிமிஷம். சிவசுப்பிரமணியன் சார், அப்படியா? கொடுங்க. ஹலோ அங்கிள், எப்படி இருக்கீங்க? மீனா, ஒன்னு புரிஞ்சுக்க, எல்லாத்துக்குமே ஒரு தூண்டுதல் வேணும். நம்ம புள்ள நம்ம கண்ட்ரோலை மீறி போகலாம், ஏன் நம்ம மருமகளை நாம கண்ட்ரோல்ல வச்சுக்காம கூட இருக்கலாம். ஆனா புருஷனை கண்டிப்பா கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். அப்படி இருந்தாதான் அந்த வீட்ல அந்த பொண்ணுக்கு மரியாதை இருக்கும். நீ அந்த இடத்தை விட்டுறக்கூடாது மீனா. இல்லனே, விட மாட்டேன். ஒரு தடவை அந்த சந்தோஷத்தை பார்த்துட்டேன்ல, இனிமே விடவே மாட்டேன். வெரி குட். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மச்சான் ஆபீஸோட மொத்த கண்ட்ரோலையும் எடுத்துக்கணுமா. நீ அவரை கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இரு. அந்த இடத்தை நோக்கி அவரை நீதான் நகர்த்தணும். கண்டிப்பானே. ஜனாமாவுக்கு அடுத்து என் புருஷன் தான் எல்லாரும் பாப்பாங்க. இல்லம்மா, அது பத்தாது. அப்புறம் ஜனாமாவை பிசினஸ்ல இருந்தே ஓரங்கட்டிட்டு அந்த இடத்துக்கு உன் புருஷன் போகணும். உங்க அம்மா தமிழை தவிர வேற யாரையும் இந்த அளவுக்கு பாராட்டினதே இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் என் கண்ணு முன்னாடி உங்களை அவ்வளவு புகழ்ந்து பேசியிருக்காங்க. மனசே நிறைஞ்சு போச்சு தெரியுமா. இனிமே உன் புருஷன் என்ன பண்றாருன்னு யாரும் கேட்க முடியாது. எனக்கு ஒரு புது அடையாளத்தையே சம்பாரிச்சு கொடுத்துட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்ற மீனா? நீ தேங்க்ஸ் சொல்லணும்னா தமிழுக்கு தான் சொல்லணும். தமிழுக்கா? அவளுக்கு எதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும்? ஆமா மீனா, தமிழ் எனக்கு சப்போர்ட் பண்ணலன்னா என்னால இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கவே முடியாது. என்ன சொல்றீங்க? முதல்ல அந்த கிளைண்ட் கிட்ட யார் பேசுறதுன்னு தயக்கம் இருந்துச்சு. தமிழ் தான் தைரியமா மாமா அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி அந்த வாய்ப்பை எனக்கு வாங்கி கொடுத்தா. அம்மா கூட நம்பிக்கை இல்லை, ஆனா தமிழ் என்ன அவ்வளவு நம்பினா. அவதான் இந்த வீட்டுல எல்லாருக்கும் என்ன படி அளக்குறாளா? மீனா, இப்ப எதுக்கு கத்துற? ஆமா, பின்ன என் புருஷன் உன்னை செஞ்சிருக்காருன்னு சந்தோஷப்பட்டு பாராட்டினா அந்த பாராட்ட தூக்கி இன்னொருத்திக்கு கொடுக்க சொல்றீங்க? அவ ஒண்ணு இன்னொருத்தி இல்ல, நம்ம மருமக. பார்த்து பேசு. எவ்வளவு வேணா இருக்கட்டும். நாம 2 பேர் பேசிட்டு இருக்கும் போதே அவளை பத்தி நீங்க எப்படிங்க பேசலாம்? அதோ பாராட்டி பேசுறீங்க. அது எனக்கு சுத்தமா பிடிக்கல.
எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னு தெரிஞ்சோ அதையே திரும்ப திரும்ப செய்றீங்க. மீனா, தமிழ் உனக்கு என்ன கெடுதல் பண்ணா? நீ ஏன் அவன் மேல கோபமா இருக்க? நீ தமிழை வெறுத்து ஒதுக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதையே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. இங்க பாரு, நான் இங்கேயும் சொல்லுவேன் எங்கேயும் சொல்லுவேன். நான் இன்னைக்கு உயிரோட எழுந்து நடமாட்டிட்டு இருக்கேன்னா அதுக்கு தமிழ் தான் காரணம். இன்னைக்கு ஆபீஸ்ல எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்குன்னா அதுக்கும் தமிழ் தான் காரணம். நீ சொல்றதுங்கிறக்காக எல்லாம் நன்றி மறந்து என்னால் பேச முடியாது. தமிழ் இந்த வீட்டோட சொத்து, அதான் உண்மை, தெரிஞ்சுக்க. அதை நீ புரிஞ்சு நடந்துகிட்டீன்னா எல்லாருக்கும் நல்லது. I love you, பிரபு. ஆட்டோ ஏறு. எங்க? நீ வீட்டுக்கு கிளம்பு. எதுக்கு? வர்ஷினி, நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது. நான் வேற, நீ வேற. பிரபு, சத்தியமா சொல்றேன், உன் அளவுக்கு நான் வேற யாரையும் லவ் பண்ணதே இல்லை. இத நான் எப்போ சொல்லியிருக்கணும். சொல்றதுக்கு எனக்கு தைரியம் இல்லை. பிரபு, நான் விளையாட்டா சொல்லல பிரபு. நல்லா யோசிச்சு நிதானமா தான் முடிவு பண்ணிருக்கேன். ப்ளீஸ் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இல்ல வர்ஷினி, இது செட் ஆகாது. ஏன் செட் ஆகாது? அப்படி என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஸ்டேட்டஸா இல்ல உங்களுக்கு என்ன பிடிக்கலையா? நீ ஆட்டோல ஏறு. ஏறு. போ. பிரபு, பிரபு நில்லுங்க. பிரபு, பிரபு ஒரு நிமிஷம். தமிழ். வா சக்தி. தமிழ், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அப்பாவை பத்தியா? ஆமா, ஒன்னு நல்ல செய்தி, இன்னொன்னு கெட்ட செய்தி. தம்பி, அவரை பத்தி தகவல் கிடைச்சதா? அவர் எங்க இருக்காரு? சொல்றமா. தமிழ், அன்னைக்கு ஒரு மங்கலான இமேஜ் ஒன்னு காட்டினல, நீ எங்க அப்பா தானே உறுதியா சொன்னல? ஆமா. எனக்கே அதுல டவுட் இருந்துச்சு. ஏன்னா இமேஜ் அவ்வளவு கிளியரா இல்ல. இப்ப விசாரிச்ச வரைக்கும் அது அவர் தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அவருக்கு எதுவும் ஆகல. அவர் உயிரோட தான் இருக்காரு.